ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் புதிய போக்குவரத்து விதி. வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தினால் உடனடியாக ஓட்டுநர் உரிமம் ரத்து. மாலியில் மோசமடையும் பாதுகாப்பு சூழல். பிரெஞ்சு குடிமக்களை உடனடியாக வெளியேற அறிவுறுத்திய பிரான்ஸ். புதுச்சேரி பள்ளிகளில் மும்மொழி கொள்கையால் பிரெஞ்சு மொழி நீக்கம். பிரெஞ்சு மொழியை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் வாழ் இந்தியர்கள் சார்பாக கோரிக்கை. எலிசே மாளிகைக்கு வருவதற்கு முன் இவ்வளவு துயரத்தை உணர்ந்ததில்லை. பிரான்ஸ் முதல் பெண்மணி பிரிஜித் மக்ரோன் உருக்கம். பாரிஸ் மெட்ரோவில் பயங்கரம். இளைஞர் முகத்தில் கத்தியால் தாக்குதல். தப்பியோடிய மர்ம கும்பலுக்கு வலைவீச்சு. பிரான்ஸ் மருத்துவமனைகளில் பல லட்சம் மருத்துவ தவறுகள் மூடிமறைப்பு. தேசிய கணக்காய்வு நீதிமன்றம் அதிர்ச்சி அறிக்கை. பாரிஸ் அருகே தடுப்பு மையத்திலிருந்து 10 வெளிநாட்டவர்கள் தப்பியோட்டம். 7 பேருக்கு தீவிர வலைவீச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் வரும் மே 1ஆம் தேதி முதல் சில குறிப்பிட்ட பிராந்தியங்களில் வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தினால் உடனடியாக ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தம் செய்யப்படும் என்ற புதிய அதிரடி விதிமுறை அமலுக்கு வரவுள்ளது. ஏற்கனவே லண்டஸ், லாட் எட்காரோன், பாஸ் த கலை ஆகிய பிராந்தியங்களை தொடர்ந்து தற்போது சரண்ட மாரிடைம் பகுதியிலும் இந்த நடைமுறை அறிமுகமாகிறது. கைபேசி பயன்படுத்துவதை தவிர வேறு எந்தவொரு கூடுதல் போக்குவரத்து விதிமீறலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த கடுமையான தண்டனை உடனடியாக அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சரண்ட மரிடைம் நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவதே விபத்துகளுக்கான முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் நடந்த உயிரிழப்பு விபத்துகளில் 15% இதனுடனேயே நேரடியாக தொடர்புடையது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் ஏப்ரல் மாதம் முழுவதும் பொதுமக்களுக்கு தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட பிறகே தற்போது இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படுகிறது. வரும் மே 1ஆம் தேதி முதல் வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவது மட்டுமே ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக இடைநிறுத்த போதுமானதாகும். கைபேசி பயன்பாட்டுடன் இதர விதிமீறல்களும் இணைந்திருந்தால் இந்த உரிம இடைநிறுத்தமானது அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை நீடிக்கலாம். மேலும் குற்றம் செய்தவர்கள் 200 யூரோக்கள் தொகையை சமூக நல அமைப்பிற்கு அபராதமாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியானது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 135 யூரோக்கள் அபராதம் மற்றும் 3 புள்ளிகள் கழிப்பு போன்ற தண்டனைகளுக்கு கூடுதலானதாகும். சாலை பாதுகாப்பு அமைப்பின் தரவுகளின்படி வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவது விபத்து அபாயத்தை 3 மடங்கு அதிகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இந்த விதிமுறைகள் அங்குள்ள உள்ளூர் நிர்வாகத்திற்கு ஏற்ப சற்று மாறுபடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு மாலியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை மிகவும் மோசமாகி வருவதால் அங்குள்ள தனது குடிமக்களை முடிந்தவரை மிக விரைவாக தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதியன்று மாலியின் தலைநகரான பமாகோ உள்ளிட்ட பல பகுதிகளில் நடந்த தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு அங்கு நிலைமை மிகவும் நிலையற்றதாக உள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் பொதுமக்களும் இராணுவத்தினரும் என சுமார் 23 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாலிக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என பிரான்ஸ் தனது குடிமக்களை கடுமையாக எச்சரித்துள்ளது. தற்போது அங்கு தங்கியுள்ள பிரெஞ்சு குடிமக்கள் உடனடியாக கிடைக்கும் வணிக விமானங்களை பயன்படுத்தி நாட்டை விட்டு விரைவாக வெளியேற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை விட்டு வெளியேறும் வரை மாலியில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக தங்களின் வீடுகளிலேயே இருக்குமாறும் குடும்பத்தினருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மாலியின் இராணுவ தலைவர் அசிமி கோய்தா நிலைமை முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்திருந்தாலும் தற்போதைய சூழ்நிலை மிகவும் தீவிரமானது என்றும் மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் வரும் 2026 முதல் 27ஆம் கல்வியாண்டு முதல் CPSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மும்மொழி கொள்கையின் காரணமாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் அலுவல் மொழியான பிரெஞ்சு முற்றிலுமாக நீக்கப்பட்டு இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என தனி கல்வி வாரியம் கிடையாது. இதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டமும், மாஹே பிராந்தியத்தில் கேரள பாடத்திட்டமும், ஏனாம் பிராந்தியத்தில் ஆந்திர பாடத்திட்டமும் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு அரசின் மெட்ரிக் பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை CPSE பாடத்திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில்
கடந்த 2024 முதல் 25ஆம் கல்வியாண்டு முதல் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு முழுமையாக CBSE பாடத்திட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலும் CBSE பாடத்திட்டம் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்பட்டு வந்தது. அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலமும், தனியார் பள்ளிகளில் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் ஏதாவது 2 மொழிகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படித்து வந்தனர். இந்நிலையில் மத்திய கல்வி வாரியம் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி நடப்பு கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலம், இந்தி, தமிழ் என மும்மொழிகளை மாணவர்களுக்கு கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை நீக்குவது மிகவும் கவலைக்குரியது என்றும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் பிரான்ஸ் வாழ் இந்தியர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க நீண்ட கால உறவை கருத்தில் கொண்டும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளி தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்கும் வகையிலும் இந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோனின் மனைவி பிரிஜித் மக்ரோன் கடந்த 9 ஆண்டுகளாக அதிபர் மாளிகையான எலிசேயில் வாழ்ந்த தனது அனுபவங்கள் குறித்து ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் மனம் திறந்து பேசியுள்ளார். முன்னாள் பிரெஞ்சு மொழி பேராசிரியரான அவர் இணையவழி கொடுமைகளுக்கும் தொடர்ச்சியாக ஆளாகியிருந்தார். இது குறித்து பேசிய அவர், எலிசே மாளிகைக்கு வருவதற்கு முன் இவ்வளவு துயரத்தை நான் என் வாழ்வில் உணர்ந்ததே இல்லை என மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். முன்பு எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை இருந்தது. குழந்தைகள், வேலை என மற்றவர்களைப் போலவே என் வாழ்விலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. ஆனால் இங்கே இந்த 10 வருடங்கள் மிக வேகமாகவே கடந்துவிட்டன. அவை மிகவும் தீவிரமானவையாகவும் அமைந்தன. நான் இந்த உலகின் இருளையும் முட்டாள்தனத்தையும் தீமையையும் இங்குதான் கண்டிருக்கிறேன். நான் இதற்கு முன் இருந்ததை விட சில நேரங்களில் அதிக சோகமாக இருக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் 2027ஆம் ஆண்டில் அதிபரின் 2வது பதவிக்காலம் முடிவடையும் போது அவர் எலிசேயை விட்டு வெளியேற வேண்டியுள்ளது. இது குறித்து கூறுகையில், சில சமயங்களில் நீல வானத்தை பார்ப்பது கூட எனக்கு கடினமாக இருக்கிறது. முன்பு இல்லாத அளவுக்கு அவநம்பிக்கையான தருணங்கள் எனக்கு ஏற்படுகின்றன என அவர் உருக்கமுடன் தெரிவித்துள்ளார். பிரிஜித் மக்ரோன் இணையத்தில் பல்வேறு கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளார். அத்தகைய நெருக்கடியான நேரங்களில் தனது எண்ணங்களை எழுதுவது தனக்கு பெரிதும் உதவியாக இருந்ததாக அவர் கூறுகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அவரை குறிவைத்து அவமானங்கள் மற்றும் வதந்திகளை பரப்பிய பல இணைய விஷமிகளுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை உட்பட பல தண்டனைகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக 48 வயதாகும் இமானுவல் மக்ரோன் மற்றும் 73 வயதாகும் பிரிஜித் மக்ரோன் ஆகியோரின் வயது வித்தியாசம் மற்றும் பிரிஜித்தின் பாலினம் குறித்து பல இணைய விஷமிகள் தொடர்ச்சியாக பொய் தகவல்களை பரப்பி வந்தனர். இதனை முறியடிக்கும் விதமாக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் தீவிரமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பாரிஸ் நகரின் 11வது வட்டாரத்தில் உள்ள ஓபர்காம்ப் மெட்ரோ நிலைய பகுதியில் நேற்றைய தினம் ஏப்ரல் 28ஆம் தேதி மதியம் சுமார் 4 மணியளவில் பெரும் பரபரப்பு சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. மெட்ரோ வழித்தடம் 5இல் பயணம் செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் சில மர்ம நபர்களால் வலுக்கட்டாயமாக ரயிலிலிருந்து பிடித்து இறக்கப்பட்டுள்ளார். நடைமேடையில் இறக்கப்பட்ட அந்த இளைஞர் உடனடியாக கடுமையாக தாக்கப்பட்டதுடன் ஒரு பெரிய கத்தியால் அவரது முகத்தில் கொடூரமாக குத்தப்பட்டுள்ளார். இந்த கொடூர தாக்குதலால் அந்த இளைஞரின் கன்னத்தில் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமான காயம் ஏற்பட்டது. கொடூர தாக்குதலுக்கு பிறகும் காயமடைந்த அந்த இளைஞர் சற்று தூரம் மெட்ரோவில் பயணம் செய்த பின்னரே மற்றவர்களிடம் உதவி பெற்றுள்ளார். அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக அவரது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கான உண்மையான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. எனினும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாதிக்கப்பட்டவரை முன்கூட்டியே நன்கு அறிந்தவர்களாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது ஒரு சாதாரண தாக்குதலாக இல்லாமல் குறிப்பிட்ட நபரை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட ஓர் எச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கலாம் எனவும் விசாரணையில் கருதப்படுகிறது. தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றிய அந்த மர்ம கும்பல் சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக தப்பிச் சென்றுள்ளது. அவர்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சையின் தரம் குறித்து பிரான்ஸ் தேசிய கணக்காய்வு நீதிமன்றம் சமீபத்தில் ஓர் அதிர்ச்சியூட்டும் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைகளில் சிறிய அளவிலான முன்னேற்றங்கள் இருந்தாலும் பல தீவிரமான மருத்துவ தவறுகள் மற்றும் விபத்துகள் பெருமளவில் மூடிமறைக்கப்படுவதாக அந்த அறிக்கை கடுமையாக எச்சரித்துள்ளது.
பிரான்சில் ஆண்டுதோறும் 2965 மருத்துவமனைகளில் சுமார் 1,30,00,000 நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். ஆனால் மருத்துவத்துறையில் நிலவும் தரமின்மை ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. தவிர்க்கக்கூடிய மருத்துவ தவறுகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கும் இழப்பீடு வழங்குவதற்கும் மட்டும் ஆண்டுக்கு 11 பில்லியன் யூரோக்களுக்கு மேல் செலவாகிறது. இது தவிர எந்த பயனுமற்ற தேவையற்ற சிகிச்சைகளுக்காக 22 பில்லியன் யூரோக்கள் வீணடிக்கப்படுகின்றன. மருத்துவமனைகளில் தங்கியிருக்கும் போது பரவும் கிருமி தொற்றுகளால் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 4000 பேர் உயிரிழக்கின்றனர். இதனால் அரசுக்கு 5.2 பில்லியன் யூரோக்கள் வரை கூடுதல் சுமை ஏற்படுகிறது. இந்த அறிக்கையின் மிக முக்கியமான குற்றச்சாட்டு நோயாளியின் மரணம் அல்லது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தீவிர மருத்துவ விபத்துகள் மூடிமறைக்கப்படுவது குறித்ததுதான். மருத்துவ விபத்துகளை அரசிடம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்ற சட்டம் 2004ஆம் ஆண்டு முதலே நடைமுறையில் உள்ளது. ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டில் 7100 புகார்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் உண்மையில் நடந்த மருத்துவ விபத்துகளின் எண்ணிக்கை 1,60,000 முதல் 3,75,000 வரை இருக்கும் என ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளன. அதாவது பல லட்சக்கணக்கான தவறுகள் நோயாளிகளுக்கே தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ளன. இதனை தடுக்க விபத்துகளை பதிவு செய்ய தவறும் மருத்துவமனைகள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும், ஆண்டுக்கு 300க்கும் குறைவான பிரசவங்கள் நடைபெறும் மகப்பேறு மையங்களை மூட அல்லது ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு நீதிமன்றம் அதிரடி பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே உள்ள வின்சென்ஸ் நிர்வாக தடுப்பு மையத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நள்ளிரவில் சுமார் 1 மணியளவில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டவர்களில் 10 பேர் மிகவும் திட்டமிட்ட முறையில் தப்பிச் சென்றுள்ளனர். கட்டிடத்தின் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள புகை வெளியேற்ற அமைப்பை பயன்படுத்தி அவர்கள் மேலேறி தப்பியதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் மையத்தின் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்தனர். தப்பியோடியவர்களில் 3 பேர் உடனடியாக மடக்கி பிடிக்கப்பட்டனர். எனினும் மீதமுள்ள 7 பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களை தேடும் பணியில் பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. காவல்துறையினர் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர். பிரான்சில் சட்டப்பூர்வமான தங்கும் அனுமதி இல்லாத அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்பட உள்ள வெளிநாட்டவர்கள் தற்காலிகமாக வைக்கப்படும் இடமே இந்த நிர்வாக தடுப்பு மையமாகும். இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் கடுமையாக இருந்தாலும் இதற்கு முன்பும் இதே மையத்தில் தப்பியோடும் சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் அங்குள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. தப்பியோடியவர்களை விரைவாக கண்டுபிடிக்க அதிகாரிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதுடன் இந்த தப்பியோட்டம் எப்படி சாத்தியமானது என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.